அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு பாரதியார் பாடினார். அதை இங்கே நம்ம நினைவு கூர்ந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணுன்றது அதை நான் சொல்லிடுறேன். பகத்சிங்கோட எழுத்துக்களை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது, அதுவும் குறிப்பாக அந்த தொகுப்பு இப்போது வெளிவந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த தொகுப்பில் அவர் எழுதின கடிதங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக ஒரு சில கடிதங்கள் பட்டுச்சு. அந்த ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக பட்ட கடிதங்கள் எல்லாமே அவர் சுகதேவுக்கு எழுதின அந்த கடிதங்கள். ஒரு 2 கடிதங்கள் கிட்ட இருக்கும். அவங்க இதுக்கு பார்லிமெண்ட்டில் அவங்க குண்டு வீசுறதுக்கு முன்னாடி எழுதின ஒன்று நினைக்கிறேன், இல்லை அதுவா இல்லை அந்த இதுக்கு சாண்டர்ஸ் கொலை வழக்குக்கு முன்னாடி எழுதுன்னு நினைக்கிறேன். அந்த கட்டத்தில் அவர் எழுதினது ஒன்று இருக்கும். அப்போவும் சுகதேவ்கிட்ட உங்ககிட்ட நான் என்ன மாதிரியான ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்றத அவர் வெளிப்படுத்தி அவ்வளோ ஒரு கேரோட அவர் எழுதியிருப்பார். சுகதேவ் மேலே இருக்கிற கேரும் இருக்கும், அந்த அமைப்பு மேலே இருக்கிற ஒரு அக்கறையும் இருக்கும். அந்த பொறுப்பை சரியாக நம்ம கைமாற்றி கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா இப்போ நம்ம போகிறோம், திரும்ப வருவோமான்னு தெரியாது. அப்படி இருக்கிற நிலைமையில இந்த விஷயம் சரியாக கைமாற்றி கொடுத்துட்டு போயிடணுன்ற ஒரு தவிப்பில் ஒரு எழுத்து இருக்குல்ல, அது அந்த இடத்துல வெளிப்படும். அது வெளிப்படும் போது ரொம்பவே உணர்ச்சி வசப்படுற வைக்கிற மாதிரி அந்த எழுத்து இருக்கும். அந்த இதில் சொல்லிகிட்டே கடைசி முடியும் போது சொல்லுவார், எல்லாம் எழுதிட்டு மற்ற கடிதங்கள் எல்லாமே கீழே ஒன்று புனை பேர் இருக்கும், இல்லை அமைப்பு பேர் இருக்கும், இல்லை அவரோட பேர் இருக்கும், கீழே டேட் இருக்கும். சுகதேவுக்கு எழுதுனதில் மட்டும் உன் பகத்சிங் அப்படின்னு இருக்கும். அது நம்ம மேலே அப்படியே படிச்சுட்டே வரப்போகும்போது கீழே கடைசி முடியும் போது உன் பகத்சிங் அப்படின்னு படிக்கும்போது ரொம்பவே அது நெருக்கமாக இருக்கும். அவர் என்னவா அவங்க 2 பேர்த்துக்கும் இடையிலான உறவு இருக்குது அப்படின்றது அது விசிபிளாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதிலே இன்னொரு ரொம்ப முக்கியமான கடிதமாக எனக்கு படுறது அந்த இதில் தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க. அது பேச்சாதான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. தூக்கு தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, இல்லை அப்படின்னா இது ஆயுள் தண்டனையாக குறைச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். அப்போது இந்த நேரத்தில் ஒரு பல்வேறு விஷயமெல்லாம் அவங்க மைண்டில் ஓடுது. சுகதேவுக்கு அவருக்கு நிறைய எண்ணங்கள் ஓடுது. என்ன தோணுது அப்படின்னா, இல்லை இதுக்கு மேலே இந்த சிறையிலேயே என்னால் இருந்து வாழ்க்கையை கழிக்க முடியாது, அது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அப்போது எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு தற்கொலை எண்ணம் அவருக்கு வருது, சுகதேவுக்கு வருது. அப்போது இந்த ஒரு எண்ணத்தை அவர் கடிதத்தில் பதிவு பண்ணி பகத்சிங்க்கு சொல்கிறாரு. பகத்சிங் அதுக்கு பதில் எழுதுறாரு. இந்த பகத்சிங்கோட பதில் தான் நமக்கு அவரே நிறைய சொல்கிறாரு. அவருக்கு என்னென்னா, எப்படியாச்சும் இதை புரிய வச்சிடணும், எப்படியாச்சும் இவனை ஒத்துக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. நீ இங்கே நடந்ததை பாரு, ரஷ்யாவில் நடந்ததை பாரு, அது இதுன்னு நிறைய எடுத்து ஒன்றுன்னா மாற்றி சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்க போகும்போது ஒரு கட்டத்தில் அவர் டக்குன்னு மனசுலேருந்து படானே அது வரைக்கும் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வருவார். ஒரு இடத்துல டக்குன்னு அவருக்கு மனசுலேருந்து ஒரு பாயிண்ட் அடிச்சிடும். என்னென்னா, நீ அப்படி தான் செத்து போகணும்னு நினச்சிருந்தா நம்ம குண்டு போட்ட அன்னைக்கே நீ செத்து போயிருக்கணும் அப்படிம்பார். நீ அப்படியே உண்மையிலே உனக்கு செத்து போயிருக்கணும்னு நினச்சிருந்தேன்னா, ஏன்னா அதுதான் நம்மளோட நோக்கத்துக்கு இன்னும் வலு சேர்த்துருக்கும். அப்போது அவர் உங்களோட பாயிண்ட்டு, அவரோட எழுத்துக்கள் முழுக்க அந்த விரவி கிடக்கிற ஒரு வரி தான் என்னென்னா, எங்களுடைய உயிருக்கு அதிகபட்ச பயன் மதிப்பை நாங்கள் கோருறோம் அப்படின்ற வரி. இப்போது அவரோட அந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கு பின்னாடியும் இருக்கிறது அதுதான். இதுக்கு அவர் சொல்ல போகும்போது நிறைய வழக்குகள்லாம் உதாரணம் சொல்கிறாரு. இப்போ எந்த வழக்கில் நம்ம போராடி இல்லை நம்ம ரிலீஸ் ஆகி வெளில வர்றதுக்கோ, இல்லை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறோ, இல்லை ஏதோ ஒன்று நம்ம வாதாடி அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு விடுதலை ஆகிறத எதெல்லாம் நோக்கமாக வச்சுக்கலாம், எந்த மாதிரியான வழக்குகளுக்கு அதை நம்ம நோக்கமாக வைக்கலாம், எந்த மாதிரியான வழக்குகளுக்கு ஒருபோதும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கவே கூடாது, ஒருபோதும் நம்ம அந்த ஸ்டாண்டை எடுக்காமல் கடைசி வரைக்கும் நம்மளோட அரசியலை வெளிப்படுத்துறதுக்கான ஆயுதமாக நம்ம அந்த கோர்ட்டை பயன்படுத்த வேண்டியது என்ன மாதிரியான வழக்குகளுக்கு இப்படின்லாம் சொல்லி அவர் ரொம்ப விளக்குறாரு. ஏன்னா சின்ன ஒரு பெட்டி கேஸ் போடுறான் உனக்கு அப்படின்னா, அந்த பெட்டி கேஸுக்காகலாம் நீ போய் உள்ளே இருந்துட்டு உன்னுடைய நாட்களையும் உன்னுடைய வாழ்க்கையும் நீ இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தியாகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியான ஒரு கேஸாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதுலேருந்து வெளில வர்றதுக்கான வழியை பார்த்துருங்க. அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் எங்களோட விஷயத்தை முழுக்க நிறுவிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீணாக போய் அந்த இடத்துல ஒரு மணி நேரம் உட்காந்துருக்க தேவையில்லை அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஒரு தெளிவான நோக்கத்தோட நம்ம பார்லிமெண்ட்டில் கொண்டு போட்ட மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகும்போது அது நாடு முழுக்க ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்குது அப்படின்ற இடத்துல இது நமக்கு ஒரு சரியான வரலாற்று மேடையை அமைச்சு கொடுக்குது. இந்த வரலாற்று மேடையை நம்ம சிறப்பாக நம்மளுடைய கொள்கையையும் நம்மளோட நோக்கத்தையும் சொல்கிறதுக்காக பயன்படுத்தணுமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் இதிலிருந்து நம்ம பின்வாங்கவோ
இல்லை இதில் வந்து இருந்தாங்க, போராடினாங்க, ஜெயிலில் இருந்தாங்க, அங்கேயே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அதை நீர்த்து போக செய்ய முடிக்கிறதுக்கோ நம்ம விட்டுறக்கூடாது. அப்போது இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் இருந்து தூக்கில் ஏறுறோம் அப்படின்னா அந்த தூக்கு கயிற்றையும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு நம்ம ஏற்றுக்கணும். நம்மளுடைய நோக்கத்தை ரொம்ப தெளிவாக பறைசாற்றணும். அப்படியே தூக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னா கூட என்னைக்காவது இங்கே வந்து நம்மளுடைய வர்க்கம் முழிச்சுக்கும். அந்த வர்க்கம் முழிச்சுக்கிட்டு நமக்கு இங்கே ஒரு விடுதலை கிடைக்குதுன்னா அந்நேரம் இங்கே வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கான ஆள் இல்லை, அதை நடத்துறதுக்கான ஆட்கள் வேணும் இல்லை, அதுக்காக நீங்கள்லாம் வந்து இருக்கணும், தற்கொலை பண்ணி செத்து போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் அதிகபட்ச பயன் மதிப்பை வந்து கோருறது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த கட்டுரையிலேயே அவர் சொல்ல போகும்போது முன்னாடி வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு தோணியிருக்கு, இப்போ உனக்கு தோன்றது வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லுவார். இப்போது அந்த மாதிரியான ஒரு உறவு, அந்த கடிதமும் கடைசி முடிய போகும்போது வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகே, நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இதுக்கு மேலே வந்து இவெல்லாம் அப்படி முடிவு எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் கடைசி முடிச்சுட்டு உன் பகத்சிங் அப்படின்னு சொல்லி போட்டு முடிப்பார். ஸோ அந்த அவங்க 2 பேர்த்துக்கான உறவு இது வந்து பெரும்பாலும் வந்து அந்த இடங்கள் பெருசாக பதிவு பண்ணப்படாமல் இருந்தது. நானும் சதிகாரி தோழரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க போகும்போது இந்த விஷயங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டோம். அதனால இதை பதிவு பண்ணணும்னு தோணுச்சு.